திருச்சி அடுத்துள்ளது கொள்ளிடம் ஆற்று பகுதி. பக்கத்தில் சமயபுரம் கோவில் இருப்பதால் அங்கு வரும் பக்தர்கள் சுற்றி பார்ப்பதற்காக கூட்டம் கூட்டமாக வந்து செல்லும் ஆற்றுப்பாலம் அது. ஆனால் சம்பவத்தன்று இருள் சூழ்ந்து கிடந்த ஆற்று பகுதியில் ஒரு பெண் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த ஒரு நபரை பற்றி துப்பு கிடைக்க அந்த நபரை தட்டி தூக்கி வந்து விசாரித்த போதுதான் நடந்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பிடிப்பட்ட நபர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வடிவேல் முருகன். 30 வயதான இவர் திருவானைக்காவல் பகுதியில் உள்ள ஹோட்டலில் சப்ளையராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். சமயபுரம் மாரியம்மனுக்கு கடந்த 1 மாதமாக மாலை போட்டு விரதம் இருந்திருக்கிறார். சம்பவத்தன்று கோவிலுக்கு வந்தவர் மாலையை கழற்றி நேர்த்திக்கடன் செலுத்திவிட்டு ஆற்றில் குளித்திருக்கிறார். இத்தனை நாட்களாக பயபக்தியோடு இருந்தவர் மாலையை கழட்டியதும் ஆற்றிற்குள் மது குடித்திருக்கிறார். போதை தலைக்கேறிய நிலையில் அந்த பக்கமாக சென்ற ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்ய முயற்சித்திருக்கிறார். அப்போது நடந்த சண்டையில் அந்த பெண்ணை கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் வடிவேலு. இதேபோல கடந்த மாதம் கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் கீழே உள்ள பகுதியில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சடலத்துக்கு அருகிலேயே காலி மது பாட்டில்களும் கிடந்துள்ளது. இதனால் போதையில் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் விசாரித்து வரும் நிலையில் அதற்கு அருகிலேயே அதே போல ஒரு பெண் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 சம்பவத்திலுமே கொல்லப்பட்ட பெண்கள் யார் என்பது தெரியவில்லை. ஆற்று பகுதியை சமூக விரோதிகளின் கூடாரமாக்குபவர்களின் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும் என கூறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.